மக்களை கட்டுப்படுத்தாதே, சூழ்நிலையை கட்டுப்படுத்து. இந்த உலகத்தில் பலர் மனிதர்களை மாற்ற முயற்சி பண்றாங்க. அவன் மாறினா நல்லது, அவள் மாறினால் நல்லது, சமூகம் மாறினால் நல்லது. ஆனா உண்மை என்னன்னா, மனிதர்களை மாற்ற முடியாது. மாறுவது சூழ்நிலை. சூழ்நிலை மாறினா மனிதன் தானாக மாறுவான். அதனாலதான் மக்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதே, சூழ்நிலையை கட்டுப்படுத்த கற்றுப்போ. வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. நீ வாழ்க்கையில் சக்தி, மதிப்பு, அமைதி எல்லாம் பெறணும்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீ ஒருவரை கண்ட்ரோல் பண்ணினா அது சண்டை, நீ ஒரு சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணினா அது அதிகாரம். இன்று நீ எப்படி உன் வாழ்க்கை சூழ்நிலையை கட்டுப்படுத்த பவர்ஃபுல் மனிதனாகலாம், அதை ஆழமா பேச போறோம். சூழ்நிலை என்றால் என்ன? சூழ்நிலைனா என்ன? நீ வேலை செய்கிற இடம், நீ இருக்கிற மனிதர்கள், நீ பேசுகிற தகவல்கள், நீ எடுக்கும் முடிவுகள், நீ தேர்வு செய்யும் நேரம், இவை எல்லாம் சேர்ந்ததுதான் சூழ்நிலை. நீ மனிதனில்ல, நீ ஒரு சூழ்நிலையின் ப்ராடக்ட். சூழ்நிலை மாறினா உன் வாழ்க்கையும் மாறும். ரூல் 1: இடம்தான் அதிகாரம். ஒரு மனிதன் எந்த இடத்தில் நிற்கிறான் என்பதே அவனின் பவர். ஒரு சாதாரண மனிதன் உயர்ந்த இடத்தில் இருந்தால் மக்கள் அவனை பெரியவன் என்று நினைப்பார்கள். அதே மனிதன் சாதாரண இடத்தில் இருந்தால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். பவர் மனிதனில் இல்லை, பவர் சூழ்நிலையில் இருக்கிறது. அதனாலதான் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை கவனமாக தேர்வு பண்ணு. சூழ்நிலையை தேர்வு பண்ணினா மக்கள் உன்னை பவர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். ரூல் 2: தகவல்தான் சக்தி. ஒரு தகவல் உனக்கு மட்டும் தெரிந்தால் அது உனக்கு அதிகாரம். யாருக்கு என்ன தெரியும், யார் என்ன தெரியாமல் இருக்கிறார்கள், இதுதான் உலகத்தை இயக்கும் மறைமுக சக்தி. மக்களை ஏமாற்ற வேண்டாம், சூழ்நிலையை டிசைன் பண்ணு. நீ சொல்லும் தகவல், நீ மறைக்கும் தகவல், இவையெல்லாம் சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் கருவிகள். ரூல் 3: நேரம்தான் விளையாட்டு. ஒரே வார்த்தை சரியான நேரத்தில் சொன்னா அது கட்டளை. அதே வார்த்தை தவறான நேரத்தில் சொன்னா அது பலவீனம். நீ எப்போது பேசுகிறாய், எப்போது சும்மா இருக்கிறாய், எப்போது செயல்படுகிறாய். நேரம் ஈக்குவல் டு சக்தி. நேரத்தை கட்டுப்படுத்தினா சூழ்நிலையும் உன் கட்டுப்பாட்டில் வரும். ரூல் 4: உரையாடல் கட்டமைப்பு. ஒரு உரையாடலில் யார் கேள்வி கேட்கிறான், யார் பதில் சொல்கிறான்? கேள்வி கேட்கிறவன்தான் சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறான். பதில் சொல்லுபவன் அந்த சூழ்நிலைக்குள் சிக்குகிறான். நீ பதில் சொல்லும் மனிதனாகாதே, நீ கேள்வி உருவாக்கும் மனிதனாக. அப்போ கான்வர்சேஷன் ஃப்ரேம் உன்னிடம் இருக்கும், அதுவே பவர். ரூல் 5: தேவை உருவாக்கு. ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதே, அவனை உன்னை தேவைப்படும்படி டிசைன் பண்ணு. நீ இல்லாமல் ஒரு விஷயம் நடக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கு. அப்போ யாரும் உன்னை எதிர்க்க மாட்டார்கள். பவர் என்பது கட்டளை அல்ல, பவர் என்பது தேவை. ஒரு கதை உனக்காக. ஒரு ஊரில் ஒரு அமைதியான மனிதன் இருந்தான். அவன் கத்தல, அவன் மிரட்டல, அவன் மேனிபுலேஷன் பண்ணல. அவன் ஒரு விஷயம் மட்டும் பண்ணினான், சூழ்நிலையை மாற்றினான். அவன் தகவலை கட்டுப்படுத்தினான், அவன் நேரத்தை கட்டுப்படுத்தினான், அவன் இடத்தை கட்டுப்படுத்தினான். மெதுவாக அந்த ஊரே அவனை கேட்க ஆரம்பிச்சது. அவன் பேசினால் அது முடிவு, அவன் சும்மா இருந்தால் அது பயம். அவன் பவர்ஃபுல்லானது மனிதர்களால் இல்லை, அவன் உருவாக்கிய சூழ்நிலையால். மனிதன் சுதந்திரம் என்று நினைக்கிறான், ஆனா உண்மை என்னன்னா அவன் ஒரு சூழ்நிலையின் கைதி. நீ சூழ்நிலையை ஆளினா நீ மனிதர்களையும் ஆளுவாய். நீ சூழ்நிலைக்கு அடிமைனா நீ மனிதர்களுக்கும் அடிமை. நீ ஒரு சாதாரண வேலைக்காரனா, உன் வேலை சூழ்நிலையை கட்டுப்படுத்த கற்றுக்கோ. நீ ஒரு கிராமத்தில் இருக்கிறாயா, உன் தகவல், உன் நேரம், உன் இடம், இவையால் சூழ்நிலை உருவாக்கு. நீ ஒரு நகரத்தில் இருக்கிறாயா, உன் நெட்வொர்க், உன் நாலேஜ், உன் டைமிங், இதுதான் உன் அதிகாரம். மனிதர்களை மாற்ற முயற்சி பண்ணாதே, அது உன்னை சோர்வாக்கும். சூழ்நிலையை மாற்று, அது உன்னை பவர்ஃபுல்லாக்கும். சூழ்நிலை உன் கட்டுப்பாட்டில் வந்த நாளில் மனிதர்கள் தானாக உன் வழியில் வருவார்கள். நல்ல மனிதன் மனிதர்களை மாற்ற நினைப்பான்.
புத்திசாலி மனிதன் சூழ்நிலையை மாற்றுவான். உன் வாழ்க்கையில் நீ மனிதர்களை மாற்ற முயற்சி பண்ணாதே, உன் சூழ்நிலையை மாற்று. அப்போ உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் வரும். எபிக் தமிழ் யோகி சேனலில் இன்னும் ஆழமான மனித மன விளையாட்டு வீடியோக்கள் வரப்போகுது. எனவே இந்த எபிக் தமிழ் யோகியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.